மக்களுக்கு இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா விலை ஏற்றம். நமக்கு இன்னைக்கு வந்து பெட்ரோல் 100 ரூபாய் இருக்குன்னா ஃபியூச்சரில் இதோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரேட் இன்க்ரீஸ் பணத்தை ப்ரொஃபஷனலாக ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நிறைய நம்ம ஆட் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆமா. ஸோ அதனால மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்னா வேற. கோவிட்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட கவுண்ட் நம்ம சேலரி கம்மியா இருக்கு, சேலரி இன்க்ரீஸ் ஆனா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொன்னா தமிழ்ல நெருப்பு 30 வயசு இருக்கிற பையன் வந்து ஒரு ஃபயர் கோல் செட் பண்ணலாம். எல்லாருமே வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நமக்கு ரெகுலரா ஒரு ஆக்டிவ் ஒர்க் பண்றோம், இன்கம் வந்துட்டு இருக்கு, லைஃப் ரன் ஆயிட்டு இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு பண்ணோம். ஏன்னா இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம வந்து பீட் பண்ணணும். கண்டிப்பா பண்ணோம்னு நினைச்சா நமக்கு வந்து சின்ன அமௌண்ட்ல இருந்து கூட நம்ம வந்து பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாட்காஸ்ட்ல இருக்கிற கெஸ்ட் யாருன்னா மிஸ்டர் சிவகுமார். அவர் சென்னையிலேருந்து குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மேனேஜராக இருக்கிறாரு. ஸோ அவரோட நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாட்காஸ்ட் பண்ணுவோம். அவர்கிட்ட நம்ம அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவர் கூட நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம். சிவா சார், வெல்கம் ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் சேனல்ல. வெல்கம் சார். சார், நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல 8 வருஷமா இருக்கீங்க. அண்ட் நீங்க வந்து இன்வெஸ்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு என்னன்னா சார், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ணணும்னு வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. ஆனா சில இடத்துல வந்து அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா. என்னோட பேர் வந்து சிவகுமார். நான் வந்து குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ல மேனேஜரா இருக்கேன் சென்னையில. ஸோ சார் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபினான்ஷியல் பிளானரா இருக்காங்க. மிஸ்டர் சையத் சார் ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுமே வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி. அதுக்கு உங்களுக்கு என்னோட பாராட்டையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜென்ரலா ஒரு காமன் பீப்புளுக்கு நம்ம எப்படி அட்வைஸ் கொடுக்கலாம்னா, மக்களுக்கு இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி அதிகமா ப்ரிஃபர் பண்றது பேங்க் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ், ரியல் எஸ்டேட்டு, தென் கோல்டு, தென் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷனை நமக்கு பீட் பண்ணாது ஆக்சுவலி. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா விலை ஏற்றம். நமக்கு இன்னைக்கு வந்து பெட்ரோல் 100 ரூபாய் இருக்குன்னா ஃபியூச்சர்ல இதோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு 300 ரூபா இருக்கும், 400 ரூபா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு ஏர்ன் பண்ற சேவிங்ஸை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற, இப்போ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6%. பட் நம்ம இப்போ நார்மலாக பண்ணிட்டு இருக்க ஜென்ரலாக அதிக மக்கள் பண்றது எங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பேங்க் எஃப்டி, ஆர்டி, கோல்டு, போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து 6-7% கொடுக்கும். இன்ஃப்ளேஷனே நமக்கு 6-7% இருக்கு. ஸோ நமக்கு ஃபியூச்சர்ல விலையேற்றத்தை பீட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டா இது வந்து இருக்காது, சேவிங்ஸா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 12-15% வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டா மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன கொஞ்சம் ஒரு பேசிக்கா சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் நீங்க பேசிக்கா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் வியூவர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மலா நமக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மக்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற கோல்டோ, ரியல் எஸ்டேட்டோ, எஃப்டியோ, ஆர்டிஓ எதுவுமே நம்ம ஸ்டடி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி கிடையாது. இது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தை ப்ரொஃபஷனலா ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு நமக்கு. ஓகேவா, ஸோ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின நாலேஜ் ரொம்ப அதிகமா கிடையாது. ஓகேவா, அதுல ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதை ப்ரொஃபஷனலா ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்றதுக்கு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு. பட் இதுலயும் நம்ம பேசிக்கா கொஞ்சம் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஈக்விட்டி ஸ்கீமை சூஸ் பண்றோம் அப்படின்னா
நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்க்கு எது பெஸ்ட்னு பார்த்து அந்த ஈக்விட்டி ஸ்கீம்ல போட்டா போதும் மணியை, ஒன் டைமோ எஸ்ஐபியோ. அதை ஃபண்ட் மேனேஜர் ப்ரொஃபஷனலா மேனேஜ் பண்ணி நம்மளே மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸோட பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 30 to 40 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவார். டைவர்சிஃபைடு மினிமம் 30 to 50, 60 இப்படி ரொம்ப டைவர்சிஃபிகேஷனா இருக்கும். ஸோ நம்மளோட மணில 50% இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி இப்படி ஸ்பிளிட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். செக்டார் வைஸ்லயும் ஸ்பிளிட் ஆயிரும். மணி வந்து ரிஸ்க் குறைஞ்சிரும், டைவர்சிஃபிகேஷன் அதிகமா இருக்கும். அப்புறம் நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அது ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி நமக்கு கேபிட்டல் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸோட ஃபியூச்சர்ல நம்ம எடுத்துக்கலாம், ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க இந்த எஃப்டியும் ஆர்டிக்கு வந்து நம்ம வந்து பீட் பண்ண முடியாது, அதனால வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஓகே, அப்போ இது ஆக்சுவலி வந்து இதுல டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கும் சார்? எஃப்டியும் ஆர்டியும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் ஒன்னு சொல்லிட்டீங்க, நீங்க வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் சொல்லி. அதை விட்டு வேற ஏதாவது இருக்கா சார்? இவங்க ரெண்டு பேருக்கு இந்த டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அதாவது நம்ம இப்போ எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் இதுலலாம் நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் ப்ரொடெக்டடா இருக்கும், ரிஸ்க் இருக்காது, லோ ரிஸ்க். அதுக்கு நமக்கு வருஷம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 6%, 7% இருக்கும். ஓகேவா? இதே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது உலகத்துல இருக்க 8வது ஒரு அதிசயம்னே சொல்லுவாங்க, 8th wonders கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்துல டெய்லி பேசிஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும். இன்னைக்கு 1% கூடுது 1 lakh இன்வெஸ்ட் பண்ற பணத்துலனா நாளைக்கு 1,01,000 rupees இருக்கும். நெக்ஸ்ட் டே 1% கூடுதுன்னா அந்த 1,01,000க்கு 1% கூடும். ஸோ இது அப்படி அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு லாங் டைம் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அங்க கிடைக்கிறது நமக்கு அப்படி ஸ்டாண்டர்டா இன்ட்ரெஸ்ட், அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். இங்க நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்மளோட பணம் வந்து க்ரோத் ஆகுறதும் நமக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே 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 சார், ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இது எஸ்ஐபி சொன்னா என்னன்னு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க முடியுமா சார்? ஏன்னா எஸ்ஐபி வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட நினைச்சுக்கிறாங்க. சோ நீங்க வந்து அந்த எஸ்ஐபினா என்னன்னு கொஞ்சம் கிளாரிட்டி சொன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. இப்போ என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், எஸ்ஐபி தான் வேணும். சோ எஸ்ஐபிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். எப்படி நமக்கு பேங்க்குள்ள ஆர்டி போடுறோம், எஃப்டி போடுறோம், தென் டெபாசிட் பண்றோம், வித்ட்ரால் பண்றோம், அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பர்ச்சேஸ், எஸ்ஐபி, எஸ்டிபி, ரிடம்ஷன் இப்படிலாம் இருக்கு. பட் இந்த எஸ்ஐபி ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ செபி கவர்மெண்ட் ரெகுலேட்டர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலேட்டர் வந்து செபி. ஸோ அவங்க அப்புறம் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சேர்ந்து வச்சிருக்க அசோசியேஷன் ஆம்ஃபி. இந்த ஆம்ஃபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரமோட் பண்றதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு டேர்ம் தான் எஸ்ஐபி சகிஹே. ஓகேவா? எஸ்ஐபி சரியானது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. ஓகேவா? நிறைய நம்ம ஆட் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆமா. சோ அதனால மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்னா வேற, எஸ்ஐபினா வேற. மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள இருக்க ஒரு டிரான்சாக்ஷன் நேம் தான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எப்படி நம்ம ஒரு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எப்படி ஒரு லோன் எடுத்து இசிஎஸ் இஎம்ஐ பே பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா, நம்ம ரீபே பண்றோம், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன் டைம் நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம். எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஸ்கீம்ல மந்த்லி 10,000 rupees எஸ்ஐபி போகணும் அப்படின்னு ஆட்டோ பே ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேங்க்ல டெபிட் ஆகி நம்ம போர்ட்ஃபோலியோ என்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அந்த ஸ்கீம்ஸ்க்கு அது இன்வெஸ்ட்மெண்டா ஆகும். இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், டிசிப்ளின்டு இன்வெஸ்டரா மாறிடுறோம். இப்ப நம்ம மேனுவலா பே பண்ணும்போது ஒரு டைம் பண்ணிருப்போம், ஒரு டைம் பண்ணாம போயிருப்போம், நம்ம ஒர்க் பிஸி இருக்கும், பர்சனல் லைஃப் இப்படிலாம் இருக்கும். அதனால இந்த எஸ்ஐபி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த எஃப்டி ஆர்டிலாம் ரிஸ்க் இருக்காது, கேபிட்டல் அப்படியே இருக்கும். இங்க வந்து மார்க்கெட் ரிஸ்க் உண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, அப் ஆகும் டவுன் ஆகும். ஸோ எல்லா டைம்லயுமே இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அதிகமா கூடும் போதும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, டவுன் சைடு குறையும் போதும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலம் எஸ்ஐபி மூலமா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால எஸ்ஐபி பண்றது ஒரு பெஸ்ட் வே. ஓகே 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 சார். இப்போ வந்து நிறைய நம்ம இதெல்லாம் கேட்டிருக்கோம், இந்த ஆடு இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி வந்து பேசுறாங்க. ஸோ அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட் சாய்ஸ் கூட இருக்கு.
ஆமா அப்போ அது எந்த ரீசனுக்காக சார் அது ஃபேவரட் ஐயா எல்லாருக்கும்? சார் முந்தி இப்போ பிஃபோர் கோவிட்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட கவுண்ட் வந்து ஒரு 2 crores கிட்ட தான் இருந்தது. அது போக ஓகே மியூச்சுவல் ஓகே ஃபண்ட்ஸ் ஓகே. ஆட் நிறைய டிவில வரும். அதுல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லின்னு வரும்போது மக்கள் அதுல வந்து பயந்தாங்க. ஓ மியூச்சுவல் ஃபண்ட்னா ரிஸ்க் இருக்கு. அது போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே இப்போ ஒரு பெட்டர் ரிச்சா இருக்கிற மக்கள் இன்வெஸ்ட் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவா இருந்தது முந்தி. ஒரு ஏன்னா மக்கள்கிட்ட அப்ப டிஜிட்டலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தின எஜுகேஷன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான அவேர்னஸ் இல்ல அப்போ. கரெக்ட் கரெக்ட் சார். இது நிறைய பேருக்கு வந்து இது சேம் கொஸ்டின் கூட இருக்கு. வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா வந்து வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கு. அப்போ நீங்க வந்து அந்த சொல்லிட்டு வர டைம்ல வந்து எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா சொல்லி. அப்போ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து பணக்காரன் இருந்தா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம் சொல்லி அப்படி கிடையாது. யார் வேணா பண்ணலாம், மினிமம் அமௌண்ட்ல கூட பண்ணலாம். சோ 1000 rupeesல கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதான் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கோவிடுக்கு முன்னாடி பாத்திருந்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்டே 5000 10,000 இருக்கும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கிறது கஷ்டம். ஒருத்தங்க கூகுள் முந்தி ஆப்ஸ் எல்லாம் கிடையாது 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்ப எல்லாரோட மொபைல் மூலமா கேவிசி பண்ணலாம், நோ என்ட்ரி லோடு. அது போக செபி நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஐஐபி ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களை எஜுகேட் பண்றாங்க. நிறைய ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ உங்களை மாதிரி யூடியூப் சேனல் வந்துட்டு நீங்க எஜுகேட் பண்றீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, கொலீக் அவங்க மூலமா. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம இன்னைக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்போ மந்த்லி 500 rupees எஸ்ஐபி பண்ணலாம், 250 ஆப்ஷன் இருக்கு, டெய்லி 100 rupees பண்ணலாம், மினிமம் லம்சம் 500 rupees பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு கன்வீனியன்ட் ஈஸியஸ்ட் வேயா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உடனே டிசிஷன் எடுத்து இப்போ ஒரு 25,000 பண்ணணும், 1 lakh பண்ணணும்னா மக்கள் யோசிப்பாங்க. 500 உடனே ஒரு குயிக் டிசிஷன் எடுத்து உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால ஈஸி சாய்ஸா இருக்கு. கரெக்ட். நிறைய பேர் கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற டைம்ல சார் அவங்க சொல்றாங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம சேலரி கம்மியா இருக்கு, சேலரி இன்க்ரீஸ் ஆனா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிப்போம். இப்போ நீங்க சொல்ற இதுல வந்து உங்க இதுல என்ன இருக்குன்னா நம்ம வந்து மினிமம் அமௌண்ட்ல பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு இது திங்க் பண்ண வேணாம், நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனாதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சொல்லி. ஸோ நம்ம மினிமம் 1000 rupeesல இருந்தோ 500ல இருந்தோ கூட நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்ட் இல்ல சார் இது? ஓகே 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 சார். சார் இப்போ வந்து இந்த ஃபயர்னு ஒரு இது இருக்கு டேர்ம்ஸ், அதை வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ஃபயர் சொன்னா தமிழ்ல நெருப்பு, ஆனா அந்த ஃபயரோட ஃபுல் இது என்ன சார்? அது ஃபயர்னா என்ன? அது ஃபயர் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பேசுற மக்களுக்கு தெரியும், அது வந்து நெருப்புன்னு மட்டும்தான் தெரியும். ஈவன் இங்கிலீஷ்ல கூட மக்கள் வந்து ஃபயர்னா அதை தீங்கு தான் மீனிங். இன் ஃபினான்ஷியல் டேர்ம்ல ஃபயர் அப்படின்னா என்னன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர்டு இயர்லி. ஒரு ஃபயர் கோல் நம்ம மனசுல வச்சுட்டு இன்னைக்கு 30 வயசு இருக்கிற பையன் வந்து ஒரு ஃபயர் கோல் செட் பண்ணலாம். எல்லாருமே வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நமக்கு ரெகுலரா ஒரு ஆக்டிவ் ஒர்க் பண்றோம், இன்கம் வந்துட்டு இருக்கு, லைஃப் ரன் ஆயிட்டு இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம்னா நமக்கு ஒரு இன்கம் வேணும்ல. ஸோ அப்போது ஒரு நம்ம கார்பஸ் கிரியேட் பண்ணணும், லம்சம் அமௌண்ட். ஓகேவா? அந்த அமௌண்ட்டை கிரியேட் பண்றது பேர் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவோம். அந்த கிரியேட் பண்ற கார்பஸ் வந்து ஒரு ஃபயர் கோல்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர்ட் இயர்லி. அது 45 வயசுலயும் நீங்க உங்க ஃபயர் கோல் அச்சீவ் பண்ணலாம், 50 வயசுலயும் அச்சீவ் பண்ணலாம், 55 வயசுலயும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ உள்ள இன்ஃபிளேஷன், விலையேற்றம், மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு ஜெனரல் காமன் மக்களுக்கு தேவைப்படுறது என்னன்னா ஆவரேஜா ஒரு 10 கோடி ரூபாய் தேவைப்படும். ஸோ ஒரு இன்னைக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு 5,000 rupeesனா இவரோட கோல் என்ன இருக்கணும்னா நான் என்னைக்கு 10 கோடி சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 10 கோடி சேர்த்துட்டா அவரோட ஃபயர் கோலை அச்சீவ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர்ட் இயர்லி. இப்போ சிலவங்க நினைப்பாங்க எனக்கு 5 கோடி போதும்னு நினைப்பாங்க, சிலவங்க 1 கோடி போதுன்னே நினைப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்கணும். நீங்க வந்து குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து எத்திக்கல் ஃபண்ட் பத்தி மட்டும் தான் வந்து பேசுறது. ஸோ எத்திக்கல் ஃபண்ட் வந்து
குவாண்டம் எத்திக்கல் ஃபண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா ஷரியா கம்ப்ளைண்ட், நம்ம வியூவர்ஸ் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கண்டிப்பா. நினைக்கிறாங்க. ஸோ அதுல வந்து குவாண்டம் எத்திக்கல் ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்டு ஷரியா கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபாலோ பண்றது, ஷரியா சர்டிபிகேட் இருக்கு, எல்லாமே இது இருக்கு. ஸோ அது எப்போ கண்டிப்பா நான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? சொல்றேன். இந்தியால பாத்தீங்கன்னா மொத்தம் 3 எத்திக்கல் ஃபண்ட்ஸ் இருக்கு இப்போ வரைக்கும். Yes, ஒன்னு டாடா எத்திக்கல் ஃபண்ட் ரொம்ப லாங் டைமா இருக்கு. தென் டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட் இருக்கு. தென் ரீசெண்டா குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ல 2024 டிசம்பர்ல குவாண்டம் எத்திக்கல் ஃபண்ட் இமிடியேட்டா நாங்க ஷரியா சர்டிபிகேட்டுமே வாங்கிட்டோம். ஷரியா அட்வைசர்ஸ் போர்டு அதுல இருந்து எங்களுக்கு சர்டிபிகேட்டும் கிடைச்சது ஆஃப்டர் போர்ட்ஃபோலியோ ரிலீஸும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நாங்க எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இதை இப்போ ஒரு 10 months ஓல்டு. ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் டவுன்னால 10 rupeesல ஸ்டார்ட் ஆனது டியூ டு நமக்கு இப்போ கோல்டு ரேட்டு, யூஎஸோட டாரிஃப் இஷ்யூ, தென் ரஷ்யா யூக்ரைன் வார், இந்தியா பாகிஸ்தான் வார், இப்படி நிறைய எக்கனாமிக் இஷ்யூஸ் இருந்ததுனால, குளோபல் இஷ்யூஸ் இருந்ததுனால 10 rupeesல ஸ்டார்ட் பண்ண என்ஐவி கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆனதுனால ஸ்டில் 10 rupeesல இருக்கு. ஈவன் 9.9 rupees போச்சு. 9. இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ரீமியம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஃபியூச்சர்ல நல்ல growthல இருக்கும். ஒரு ரைட் டைம் டு இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஆக்சுவலி இப்போ 10 months ஓல்ட் ஆகுது. ஸோ இன்னும் இப்போதான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரிஃபர் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்கு. ஏர்லியர் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஃபண்டு தான் இருந்துச்சு இந்தியாவில், டாடா அண்ட் டாரஸ். அது தவிர வேற டைவர்சிஃபிகேஷன் வேற ஸ்கீம் இல்லாமல் இருந்தது. ஸோ குவாண்டம் வந்தோடனே நிறைய பேர் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் குவாண்டம் எத்திக்கல் ஃபண்டையும் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட ஃபண்ட் மேனேஜர் யார் சார்? குவாண்டம் எத்திக்கல் ஃபண்ட் மேனேஜர் நேம் வந்து மிஸ்டர் சிராக் மேத்தா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவருக்கு வந்து அவர் ஆல்மோஸ்ட் வந்து ரிசர்ச் அனலிஸ்டா 2006ல இருந்தே குவாண்டம்ல இருக்காரு. எங்களோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸருமே மிஸ்டர் சிராக் மேத்தா. சார் இந்த குவாண்டம் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது சார் இந்த மியூச்சுவல் ஃபண்டு? இது வந்து எவ்வளோ வருஷமா இருக்கு அப்ராக்சிமேட் வந்து மார்க்கெட்ல குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி? பாத்தீங்கன்னா 20 years நாங்க இப்ப டச் பண்ண போறோம். ஸோ 2006ல குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களோட ஸ்பான்சர் கம்பெனி பாத்தீங்கன்னா குவாண்டம் அட்வைசர்ஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க வந்து ஆஃப் ஷோர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் பென்ஷன் ஃபண்ட்ஸ்லாம் இந்தியால மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட ஸ்பான்சர் கம்பெனி வந்து குவாண்டம் அட்வைசர்ஸ் பிரைவேட் லிமிடெட். சரி 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 சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க வந்து இந்த பாட்காஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணி நீங்க வந்து எஜுகேஷன் கொடுத்தீங்க, அவேர்னஸ் கொடுத்தீங்க எங்க வியூவர்ஸ். நீங்க வந்து இந்த ஃபயரோட ஒரு வேர்ட்ஸ் சொன்னீங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபயர் என்ன நெருப்புன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதோட கிளாரிட்டி கிடைச்சிச்சு. ஸோ வந்து இது வந்து அச்சீவ் பண்றதுக்காக வந்து அவங்க வந்து இப்பவே வந்து எவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்களோ அது வந்து ரொம்ப அவருக்கு வந்து நல்லது. அவங்க வந்து சீக்கிரமா அதை வந்து ரீச் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அடுத்து கூட இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். இதை இன்னும் ப்ரொஃபஷனல் வேல உங்ககிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணி, இப்போ ஒருத்தங்க 10C சேர்க்கணும்னு பிளான் பண்றாங்க இன்னைக்கு அப்படின்னா அவங்களுக்கு 20 years ஆகும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ லம்சம் பண்றதோ. இதே ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மூலமா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். நீங்க கால் பண்ணுவாங்க, மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு, இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரைட் டைம் டு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து நீங்க வந்து சொல்லிட்டு வந்த விஷயத்துல வந்து எஸ்ஐபின்னா என்ன, அது ஒரு கிளாரிட்டியும் நீங்க வந்து கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு. எஸ்ஐபி சொன்னா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து எஸ்ஐபி சொல்றது ஒரு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மணி. ஓகே, ஒரு டிரான்சாக்ஷன், அதோட இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றாங்க. ஓகே சார், அப்போ வந்து இது மூலியமா வந்து எல்லாமே லாஸ்ட் கன்க்ளூஷன்ல வந்தானே என்னன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஏன்னா இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம வந்து பீட் பண்ணணும். கண்டிப்பா பீட் பண்ணோம். அதே மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னு நினைச்சா நமக்கு வந்து சின்ன அமௌண்ட்ல இருந்து கூட நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்காக கரெக்ட், எஸ்ஐபி மூலியமா பண்ணலாம், லம்சம் பண்ற ஆளுங்களும் பண்ணலாம். ஆனா எஸ்ஐபி மூலியமா பண்ணா வந்து நமக்கு வந்து இந்த ஆவரேஜிங் வந்து கிடைக்கும் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். கம்மியா இருக்கிற டைம்ல கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதிகமா இருக்கிற டைம்ல கூட
பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ஆவரேஜ் வந்து அங்க வந்து நடக்குது எஸ்ஐபி மூலியமா. ஸோ லாஸ்டா சொன்ன அந்த ஃபயரோட விஷயம் வந்து கண்டிப்பா இந்தோட பாட்காஸ்டோட அது ஃபயர் தான். அது கொஞ்சம் புதுசு. மிச்சம் எல்லா டைம் மக்கள் அதிகமா கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ஃபயர்ங்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர்ட் இயர்லி. இத மனசுல வச்சுட்டு தான் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு இன் பிட்வீன் நிறைய கோல்ஸ் இருக்கலாம். கார் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வீடு கட்டுறதுக்கு, அவங்க சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், மேரேஜ், ஈவன் ஃபாரின் டூர் போலாம், ஒரு வெல்த் கிரியேட், இது எல்லாமே நிறைய ஆசை இருக்கும். பட் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அடுத்து அவங்களுக்கு இன்கம் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த ஃபயர் அப்படிங்கிறது. அது ஒவ்வொருத்தங்க அவங்களோட கோல் 5 crore 10 crore என்ன அமௌண்ட் கூட அவங்களோட இஷ்டத்துக்கு பிளான் பண்ணி ஃபயர் கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம். கல்ஃப்ல ஒர்க் பண்ற ஆளுங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ரிட்டையர் ஆயிட்ட அப்புறம், ஏன்னா பென்ஷன் சொல்றது வந்து அந்த கவர்மெண்ட் செக்டர்ல மட்டும் தான் வந்து அது கிடைக்குது. பாக்கி ஆளுங்க வந்து பென்ஷன் கிடையாது. ஸோ அந்த பென்ஷனுக்கும் வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சா நமக்கு வந்து அது ரிட்டையர்மெண்ட் டைம்ல எஸ்டபிள்யூ வந்து யூஸ் பண்ணலாம். நான் அதான் சொல்ல வந்தேன். ஒன்ஸ் ஃபயர் கோல் அச்சீவ் பண்ணோம்னா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்னன்னு ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோ நானும் எடுக்கிறதுக்கு நேம் வந்து ஒரே நாள்ல மொத்த பணத்தையும் நம்ம எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. அதுக்கு டாக்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு SWPன்னு இருக்கு, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். எனக்கு மந்த்லி 2 lakhs வேணும், 4 lakhs வேணும், 1 lakh வேணும்னு என்ன அமௌண்ட் நம்ம கொடுக்கோமோ, ஃப்ரீக்வன்சி கொடுக்கோமோ, வீக்லி கூட எடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ரிமைனிங் மணி நமக்கு மார்க்கெட்ல க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்போ அது வந்து நம்ம எடுத்தா கூட, காசு எடுத்தா கூட நமக்கு இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒர்க் ஆயிட்டே இருக்கும், க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அதுல இருந்து கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சிவாகுமார் சார், நீங்க வந்து பாட்காஸ்டுக்கு வந்தது. நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஆக்சுவலி வந்து இது வந்து தமிழ்ல வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் எடுத்தது. ஆக்சுவலி வந்து என்னோட ஹிந்தில இருக்கு, ஹிந்தில எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ வந்து தமிழ்ல வந்து எடுத்து நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, தமிழ்ல கூட நீங்க வந்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லி வீடியோ. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இந்த பாட்காஸ்டோட நீங்க வந்து தமிழ்ல வந்தது. கண்டிப்பா வந்து நம்ம நிறைய இதுல உங்களுக்கு வந்து பேசலாம். நம்ம வந்து எல்லா விஷயத்த வந்து ஒரே நாள்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைனான்சியல் டாபிக் வந்து கரெக்ட். இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஆனா இன்னைக்கு நடந்த பாட்காஸ்ட்ல வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இதுல வந்து கிளாரிட்டி கிடைச்சிச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. இது பாக்குற வியூவர்ஸ்க்கும் சரி, அவங்களுக்கு வந்து இதோட டீட்டெயில் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா என்ன எப்படி சொல்லி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.